மேட்சை பத்தி பேசலாம். ஏன்னா நாளைக்கு வந்து நம்மளுடைய மேட்ச் பயங்கரமான மேட்ச். ஸோ இந்தியா விசஸ் பங்களாதேஷ். ஏன்னா இந்தியா கூட இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா பங்களாதேஷ் தானே ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க நமக்கு எப்பவுமே நமக்கு ஒரு டஃப் கொடுக்குற டீம். 2007 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், 2016 அந்த ஃபைனல் பால் வரைக்கும் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டஃப் மேட்ச் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு மேட்சை பத்தி எஸ்கே என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்? இல்ல ஈஸியா வின் பண்ணிடுவோமா, இல்ல ஒரு டஃப் காம்படிஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்தியா விசஸ் பங்களாதேஷ்? இல்ல ரோஹித் என்ன சொல்லியிருக்காரு, இது ஒரு பங்களாதேஷ் வந்து நாட்டே ஈஸி டீம், அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் தான். அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க நாங்களும் ஒரு சாம்பியன் டீம் தான், நாங்க சும்மா நார்மல் மத்த பழைய டீம் மாதிரி இருந்தா நாங்க இந்த டாப் 8க்குள்ளே வந்திருக்க மாட்டோம்ல அந்த மாதிரி. அது உண்மைதான். ஏன்னா டாப் 8க்குள்ள வந்து ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் இந்த மாதிரி வந்து சாம்பியன்ஸ் டீமே லைக் ஆல்ரெடி வேர்ல்டு சாம்பியன்ஸ் டீமே உள்ள வராத போது வந்து பங்களாதேஷ் வந்திருக்குன்னா அது வந்து நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. அவங்க திறமை இருந்ததுனால மட்டும்தான் அவங்க உள்ள வந்திருக்காங்க. இப்ப நமக்கு கம்பேர்தேன் வந்து நம்ம குரூப்ல இருக்கிற பாகிஸ்தான், நியூசிலாந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பங்களாதேஷ் ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டெப் வந்து கீழே இருந்தாலும் வந்து அந்த டீம் தான் நமக்கு கிடைச்ச ஒரு 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 சின்ன டீம் நினைச்சு ஆடி கொஞ்சம் நல்லா ஒரு நம்மளுடைய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சேம் டைம் வந்து நம்ம ஒரு மோசமான ஒரு கிரிக்கெட் ஆடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா வந்து அது யூஸ் ஆகும். சும்மா வந்து ஏனோ தானோலாம் போகக்கூடாது. இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான், நாக் அவுட் மேட்ச் மாதிரி தான் ஆடி ஆகணும். பங்களாதேஷ் வந்து குறைச்சி இடவே போட முடியாது. என்னதான் அவங்க வந்து சகிப் அல் ஹசன், லிட்டன் தாஸ் இவங்க எல்லாம் இல்லைன்னா கூட வந்து அவங்க வந்து எங்க டீம் யாரு, முஸ்பிகர் ரஹீம் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து டஸ்கின் அவங்க இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸா தான் ஆடி ஆகணும். இந்தியா வந்து எப்படி 11ல போறாங்கன்னா அது ஒரு ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. எத்தனை ஸ்பின்னரோட போறாங்க அப்படின்றது. ஸோ லெட்ஸ் சி. இது கண்டிப்பா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான் இந்தியாவுக்கு. சும்மா நார்மலா போனாக்க வந்து பெரிய பிரச்சனை மாட்டிப்போம், பாகிஸ்தான் மாதிரி ஆயிடும் அப்புறம். கேக்கே உங்களுடைய தாட்ஸ் நாளைக்கு மேட்ச்? என்னோட தாட்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா சீரீஸாவே பங்களாதேஷ் வந்து நல்ல டீம் தான். ஏன்னா நம்ம கிட்ட அவங்க ஓடிஐ சீரீஸும் வின் பண்ணிருக்காங்க. ஐ மீன் ஓடிஐல வின் பண்ணிருக்காங்க நிறைய டைம். ஸோ அதனால இந்த துபாய் கிரவுண்ட் பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு நல்லா ஈடுபடும். அதனால ஏசியன் டீம்னாவே மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல பங்களாதேஷ் சொல்ல தேவையில்ல. ஸோ கண்டிப்பா அவங்க நாளைக்கு டஃப் தரதான் போறாங்க இந்தியாவுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பார்த்து ஆடணும். எஸ்கே சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு இந்த மேபி ஃபார்ம்ல இல்லாதவங்க ஃபார்முக்கு வரலாம், இல்ல அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும்ன்றத மாதிரி நாளைக்கு கரெக்டா கணிச்சு ஆடணும். அது மாதிரிலாம் அவங்க நாளைக்கு அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னா மேபி ரன் ரேட்ல கொஞ்சம் நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணிட்டு பிளஸ் பாயிண்ட் இருக்கலாம். இப்ப பாகிஸ்தான் நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம கிட்ட வரும்போது அவங்க கட்டாயம் வின் பண்ணி ஆகணும்ன்ற மேட்ச்ல அப்ப நமக்கு நிறைய டஃப் இருக்கும். ஸோ நாளைக்கு அவங்க இந்தியா வந்துட்டு கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நாளைக்கு ஆடினாங்கன்னா நல்லா இருக்கும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஈஸி வின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பங்களாதேஷ் வந்து பயங்கரமான டீம் தான். பட் இந்தியா வந்து இதை வந்து ஒரு ஒரு முக்கியமான மேட்சா நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்க ஃபார்மை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஷகிப் அல் ஹசன் கிடையாது, மேஜர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இல்லை, ஒரு ஒரு டீசென்டான டீம் கூட தான் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி சீரீஸ் எல்லாம் அவ்வளவு பெருசா பண்ணல. பட் இருந்தாலும் அவங்க எப்பவுமே ஒரு அண்டர் டாக் தான். சடனா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஷாக் கொடுத்துட்டு போற மாதிரி ஒரு டீம். அதை நம்ம நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் பாசிட்டிவா நம்மளோட ரன் ரேட்டை பூஸ்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து அவங்களுடைய எம்விபினா யாரை சொல்லுவீங்க? போத் பேட்டிங் அண்ட் பவுலிங். அதாவது ஒரு ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் மாதிரி வச்சுக்கிட்டா ஒரு டாப் 3 பேட்ஸ்மேன், ஒரு டாப் 3 பவுலர்ஸ், ஒரு டாப் 2 ஆல்ரவுண்டர்ஸ்னா யாரை சொல்லுவீங்க எஸ்கே? எனக்கு வந்து எம்ஐபி வந்து சுபம் கில் இருப்பாருன்னு தோணுது. அப்புறம் வந்து அதாவது பேட்டிங்ல சொல்றேன். பவுலிங்ல வந்து அகைன் வந்து இந்தியா தான். யாரு அக்ஷர் பட்டேல் நல்லா பண்ணுவாரு பவுலிங்ல அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் டீம் லெவல்ல இருந்தா இல்ல கண்டிப்பா இருப்பார் அவர். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீரீஸ்ல வந்து பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணாங்க. நம்பர் 4 நம்பர் 5 ஆட வச்சிருக்காங்க. ஸோ அவர் ஏன்னா அவர் வந்து இப்ப நான் எப்படி கிளென் பிலிப்ஸா சொல்லணும் அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஈ கேன் பேட், அவர் 10 ஓவர் போட முடியும், ஃபீல்டிங் நல்லா பண்ணுவார், ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் தருவார். எப்படி ரவீந்திர ஜடேஜாவை சொல்றோமோ அந்த அளவுக்கு. ஸோ அக்ஷர் பட்டேல் நம்ம குறைச்சே மதிப்பிட முடியாது. ஸோ ஒரு பேட்ஸ்மேன் சொல்லிட்டீங்க, இன்னும் 2 பேட்ஸ்மேன் யார் சொல்லுவீங்க? ஒரு டாப் 3 பேட்ஸ்மேன், ஒரு டாப் 3 பவுலர்ஸ், ஒரு டாப் 2 ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னா ட்ரீம் 11 மாதிரி நீ எந்த 11 சூஸ் பண்ணுவ? இந்த அதாவது நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா நீங்க வந்து இவங்க எல்லாம் கொஞ்சம் டாப் பர்ஃபார்மர்ஸா இருப்பாங்க இவங்களோட ஃபார்ம் வச்சுன்னு சொல்றாங்க.
இல்ல நான் அப்படியே வந்து இந்தியா டாப் ஆர்டர்ஸ் நான் சொல்லிடுவேன். எப்படி ரோஹித் சர்மா, சுபம் கில்லு, விராட் கோலி இவங்க 3 பேருமே வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது இந்தியால. ம், ம். அடுத்தது பாத்தீங்கன்னா பவுலிங்ல சொல்லணும்னா எப்படி? பவுலிங்ல சொல்லுங்க. பவுலிங்ல பவுலிங்ல நீங்க என்ன? பவுலிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவல்ல யாரு இருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ஹர்ஷித் ராணா இருப்பாரா, முகமது ஹர்தீப் சிங் ஷமி இருப்பாரு, இருப்பாரா? முகமது ஷமி இருப்பாரு. 2 பேருமே இருக்க போறாங்க. அதுல எந்த சேஞ்சும் இல்ல. ஸ்பின்னர்னு போட்டீங்கன்னா ம். ரவீந்திர ஜடேஜா, அக்ஸர் பட்டேல், குல்தீப் யாதவ் இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இல்ல குல்தீப் யாதவ் உட்கார வச்சுட்டு வாஷிங்டன் சுந்தர் கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் அடிஷனலா பேட்டிங்கும் கொடுப்பாருன்ட்டு. ஆல்ரவுண்டர்ல நீங்க கம்பல்சரி நீங்க அதான் சொல்லிட்டு அக்ஷர் பட்டேல், நீங்க ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா, ஒன் மோர் ஹர்திக் பாண்டியா இருக்க போறாரு. மிடில் ஆர்டர் உங்களுக்கு காமன் ஸ்ரேயாஸ் ஐயர், ராகுல். கண்டிப்பா இதுதான் டீம் காம்பினேஷனா இருக்க போகுது. அவங்க சைடு பாத்தீங்கன்னா அவங்களது வந்து இப்போ வந்து புது டீம் மாதிரி தான். அவங்களது வந்து அந்த ஷகிப் அல் ஹசன் இல்லாதது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு குறையா இருந்தாலும் மெஹதி ஹசன், அப்புறம் முஸ்டபிர் ரஹ்மான், அந்த மாதிரி முஸ்பிகுர் ரஹ்மான், இந்த மாதிரி இவங்க எல்லாம் இல்ல வந்து கொஞ்சம் ஒரு சீனியர் மஹமுதுல்லா பிளேயர். இவரெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் இருக்காங்க உள்ள டீமுக்குள்ள. மஹமுதுல்லா பட் ஐ வந்து திங்க் சீரியஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். மஹமுதுல்லா ரிட்டையர் இல்ல ஆயிட்டாரு. இருக்காரு. இல்ல இல்ல இருக்கு. இருக்காரா? இருக்காரு. ஓகே. T20 தான் T20 அவர் ரிட்டையர் ரிட்டையர் ஆனாரு. ஆயிட்டாரு. ம். அப்படி ஸோ வந்து பார்க்கும்போது சூப்பர் இல்ல அது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷரு, ஒரு மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் ஓப்பனிங்கே அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கேப்டன் கூட வந்து கொஞ்சம் சாண்டோ நஜ்முல் அவர் நல்லா தான் கேப்டன். ஆடுவாரு. ம். அவரு கூட கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆனா அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங்ல தான் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. லெட்ஸ் எனிவே இந்தியா பக்கம் தான் போக போகுதுன்னு நான் சொல்றேன் நானும் மேட்ச். பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, அப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து பிளேயிங் லைக் ஸ்குவாடில் வச்சுக்கிட்டு பிளேயிங் லெவலில் ஆட வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ஓவர் பிளானா தோணுது. ஸோ கண்டிப்பா அவர் பிளேயிங் லெவலில் இருப்பாருன்னு எனக்கு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். பார்க்கலாம். ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி இவங்க 2 பேருமே வந்து இந்தியாக்காக நல்லா பவுலிங் பண்ணுவாங்கன்னு தோணுது நாளைக்கு மேட்ச்ல. கேக்கே உங்களுடைய ஒரு ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் மாதிரி சொன்னா யார் வந்து மோஸ்ட் டாப் 3 பேட்ஸ்மேன், டாப் 3 பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்? என்ன வந்து கேட்டீங்கன்னா 4 பேட்ஸ்மேன் எடுத்துக்கிறேன் இந்தியால இருந்து. கில்லு, ரோஹித், அப்புறம் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர். ஓகே, அப்புறமா டாப் 4 பேட்ஸ்மேன். 2 ஆல்ரவுண்ட் பேட்ஸ்மேன்ல 2 ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜட்டுபாய் இருப்பாரு. அப்புறமா அக்சர் பட்டேல் இருப்பாரான்னு தெரியல. அப்படி அக்சர் பட்டேல் இருந்தா என்னோட ஆப்ஷன் வந்து அக்சர் பட்டேல் தான். அப்படி இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கிறேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியா நமக்கு பவுலிங்லாம் யூஸ் பண்ணுவாரு. அப்புறம் பவுலிங் லைனப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங்கும் வருண் சக்கரவர்த்தி நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இங்க வந்துட்டு 4, 6, 8 ஆயிடுச்சு. மீதி 11 பிளேயர்ஸ்ல எங்க முஸ்தபிசர் ரஹ்மான் பவுலர்ஸ்ல எடுத்துக்கிறேன். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா முஸ்தபிகர் ரஹீம் கீப்பர்ல எடுத்துக்கிறேன். அப்புறமா முஸ்தபிகர் நம்ம சென்னை பிளேயர் இருந்தார்ல அவரை பவுலிங்ல எடுத்துக்கிட்டு அப்புறம் சாண்டோ எடுத்துப்பேன். ஏன்னா சாண்டோ ஓப்பனிங்ல ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கேன். அதே மாதிரி துபாய் கிரவுண்ட் அவருக்கு மேபி ஷூட் ஆகும். இந்த லெவன்ல நான் போறேன். ஸோ 2 பேருமே டாமினன்ட் சைடு இந்தியா தான் சொல்லியிருக்கீங்க. குட். டாப் ஆர்டர் நீங்க சொன்ன மாதிரி நம்ம டீம் வந்து பயங்கர கன். எய்தர் ரோஹித் சர்மா, கில்லு, நீங்க கோலில் ஒருத்தர் நின்னாலே ஒரு செஞ்சுரி கன்ஃபார்ம். மேபி 2 பேர் செஞ்சுரி அடிக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. அப்படி தவிர்னா உங்களுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர், ராகுல், ஹர்திக் பாண்டியன் போது இட்ஸ் அ குட் காம்பினேஷன். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதாவது நம்ம ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது. ஒரு பும்ரா இல்லாத ஒரு பவுலிங் லைனப், ஒரு ஃபார்மல் இல்லாத ஷமி லைனப்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தா கூட ஐ திங்க் பிக்கப் ஆயிடுவாங்கன்றதான் என்னோட நம்பிக்கை. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷித் ராணா, அந்த மாதிரி காம்பினேஷன்ல போனா மேபி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி கூட அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் இந்த ஓடி சீரிஸ் எல்லாம் ஆடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கைட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கும்போது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் ப்ரெடிக்ஷன் நாளைக்கு யார் வின்னர்? கேகே, எஸ்கே? ரொம்ப ஈஸியா சொல்றதுக்கு நினைக்கிறேன். ஓகே, எஸ்கே உங்களுக்கு? இல்ல ஆல்ரெடி நான் ஒரு பாயிண்ட் வந்து லாஸ் பண்ணிருக்கேன். இந்த ஒரு வாட்டி தான் துண்டு தவறும். இந்த வாட்டி வந்து இந்தியாவுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். சோ எப்படி போனாலும் 3 பேரும் ஒண்ணுதான் சொல்ல போறேன். இந்தியா வில் பி த வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம எதிர்பார்க்கறதா. ஏன்னா பங்களாதேஷ் ஆனா மேபி ஒரு டஃப்னஸ் கொடுத்தா இட்ஸ் அ கிரேட் மேட்சா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் அப்செட்னு சொல்லிட்டு கூட நம்ம உட்கார்ற மாதிரி ஆயிடும் அப்புறம். இல்ல அது சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வாட்டி அப்செட் பண்ணிருக்காங்க அவங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல. பட் ஓவராலா டீம் காம்பினேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப
பெரிய டீமா தெரியுது இந்தியா. பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் அந்த முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாத மாதிரி ஒரு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்த்தாதான் தெரியும் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. ஏன்னா துபாய் கிரவுண்ட் ஸ்பின் நல்லா சப்போர்ட் பண்ணோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு பார்த்தாதான் தெரியும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்க சப்போர்ட், நீங்க வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.